இறுதிச் சுற்றில் வெற்றி பெறக்கூடிய பாடகிக்கு இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சாரோட இசையில் பாடுற வாய்ப்பு அப்படின்னு. ஸோ இதை தொடர்ந்து அடுத்த நாள் தான் வந்து அப்துல் ஹமீத் சார் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, இந்த மாதிரி ரஹ்மான் சார் ஸ்டூடியோ போகணும் வாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே போய் எனக்கு வந்து வாய்ஸ் டெஸ்ட்டு ரஹ்மான் சார் பாட வச்சார். இதில் பெரிய விஷயம் என்னென்னா, ரஹ்மான் சார் பார்த்திங்கன்னா அவர் நினச்சா உள்ள ஸ்டூடியோக்குள்ளே உட்காந்துட்டு அந்த முகேஷ் வந்துட்டாரா அவர் உள்ளே வர சொல்லுங்கள் கூட்டுவாங்க அப்படி சொல்லலாம் இல்லையா. ஆனால் நான் ரிசப்ஷன் என்னை வெயிட் பண்ண சொன்னாங்க. சாரே வந்து நீங்கள் தான் முகேஷா உள்ளே வாங்க அப்படின்ட்டு என்னை கூப்பிட்டு போனார். ரஹ்மான் சார் வந்து அவ்வளோ பீக்கில் இருக்கிறவர் என்னை கூப்பிட்டு போயிட்டு அவரும் நானும் மட்டும்தான் தம்புரா சுற்றி போட்டு ஒரு 4 பாட்டு பாட சொன்னார். உள்ளே பாடி காமிச்சேன். அப்போது மற்ற ஒரு 2 3 பழைய பாட்டு, அப்புறம் ரஹ்மான் சாரோட வராக நதிக்கரையம், சந்தன தென்றலை, அப்போல்லாம் சங்கர் மகாதேவன் சார் பாட்டு பயங்கரமாக ஓடிட்டு நிறைய. அப்போ வராக நதி கரோரம் இதை பாடின அப்புறம் தனியே தன்னந்தனியே நான் காத்து காத்து நின்றேன் இதெல்லாம் பாடி காமிச்சோன்னே நல்லாயிருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக கூப்பிட்றேன் அப்படின்னு. அப்போ அப்துல் ஹமீதையும் வந்துட்டாங்க உள்ள. வாய்ஸ் நல்லாயிருக்கு, நான் டெஃபினட்டாக படம் ஸ்டார்ட் பண்ணோன்னா இவரை படம் வச்சிடலாம் அப்படின்னு. இன்னொரு விஷயம், அதுவும் நம்ம பொதுவாகவே இன்றைக்கி ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஆனால் 3 மாதத்துல மறந்துடுவோம். ஏதோ 1 மாதத்துலேயும் மறந்துடுவாங்க. ஆனால் 3 மாதத்தில் அந்த படம் தொடங்கின உடனே என்னை மறக்காமல் கூப்பிட்டு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ அந்த மனசு உண்மையிலே இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சாரோட மனசை மறக்கவே முடியாது.